அதான் எல்லாரும் முத்துவும் மீனாவையும் கீழே தள்ளணும்னு பார்த்தாலும் அவங்க மேலே மேலே பறப்பாங்கன்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ மறக்காமல் இந்த வீடியோக்கு லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுறங்க. மறக்காமல் மக்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறங்க. வளவலான்னு பேசாமல் இன்றைக்கான வீடியோக்குள்ளே போயிடலாம். இன்றைக்கான வீடியோ எதை பற்றினு பார்த்தீங்கன்னா சிறகடி காசு எபிசோட ப்ரிடிக்ஷன் வீடியோ தான் இது. அதுக்கு முன்னாடி இன்றைக்கான எபிசோட் என்னாச்சுன்னு சொல்லி ஷார்ட்டாக பார்த்துடலாம். இன்றைக்கி எபிசோட் ஸ்டார்டிங்கில் எங்கே ஆரம்பிக்கணும் அவங்க வீட்டை தான் காட்டுறாங்க. முத்து வந்து பார்த்திங்கன்னா மாலை வாங்கிட்டு வேக வேகம் மேலே வராரு. என்னென்னு பார்த்தானா எல்லோரும் யோசிக்கிறாங்க, எதுக்கு முத்து இந்த மாலை வாங்கிட்டு வந்து மீனை மேலே போடுற, அப்படி என்ன பண்ணிட்டாங்க மீனான்னு சொல்லி எல்லோரும் கேட்குறாங்க. அதெல்லாம் மனோஜ் வந்து எப்பயும் நக்கில் கேட்குற மாதிரி தான் கேட்குறாரு. இவங்க என்ன பண்ணிட்டாங்க, இவங்களுக்கு எது மாலை வந்து போகிறீங்கன்னு சொல்லி மனோஜ் கேட்கும்போது அதுக்கு முத்து என்ன சொல்கிறாருன்னா, எல்லா தலையிலையும் தாண்டி மீனா இங்கேருந்தே அந்த பூ ஆர்டர் பிஸ்னஸை இங்கேருந்தே முடிச்சா அப்படின்னு சொல்கிறாரு. அதை கேட்டு யாருக்கும் எதுவும் புரியல. என்ன சொல்கிற முத்து, எப்படி முத்தெல்லாம் இந்த இவ்வளோ இதுவும் இங்கேருந்தே முடிச்சாங்க, என்ன உன்னோட மீனை என்ன மந்திரம்லாம் கற்று வச்சுருக்கான்னு சொல்லி நம்ம மனோஜ் கேட்குறாரு. அதுக்கு முத்து என்ன சொல்கிறாருன்னா, அப்படிலாம் இல்லடா, தொழில்நுட்பம் வச்சு என்னோட பொண்டாட்டி இங்கேருந்தே வேலையை முடிச்சா ஈஸி அப்படின்னு சொல்லும்போது எல்லாம் யோசிக்கிறாங்க, எப்படி முத்துன்னு கேட்கும்போது அப்போ தான் சொல்கிறார் முத்து, இந்த மாதிரி வீடியோ காலில் வந்து எங்கள் எல்லாருக்கிட்டும் நானும் அங்கே தான் வேலை செஞ்சிருந்தேன், நான் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்புறமா மீனோட தங்கச்சி எல்லாருமே சேர்ந்து வீடியோ காலில் சொல்ல நான் எல்லா வேலையும் முடிச்சோன்னு சொல்லி சொல்கிறாரு. இதை கேட்டு எல்லாருமே சிரிச்சிட்ருக்காங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. யாருக்கு மூஞ்சி யோகுதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பார்லர் அம்மா, அப்புறமா மனோஜ், அப்புறமா நம்ம விஜயாவுக்கு தான் ரொம்ப கடுப்பாக இருக்காங்க. ரொம்ப சந்தோஷத்தில் இருக்கார். அண்ணாமலையும் நல்லா வாழ்த்துறாங்க, இன்னும் மேலே மேலும் உயரணும்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ என்ன பண்ணுறாருன்னா முத்து என்ன சொல்கிறாருன்னா, சரி மீனா நீ எவ்வளோ பேர் சாதிச்சிருக்கல, நம்ம கறி எடுத்து சமைச்சு எல்லாருக்கும் போகலான்னு சொல்லி சொல்லும்போது நம்ம மீனை என்ன பண்ணுறாங்கன்னா ரகசியமாக முத்து உள்ளே கூப்பிட்றாங்க. அதெல்லாம் பண்ணலாம், நீங்கள் கொஞ்சம் உள்ளே வாங்கன்னு சொல்லி மீனை வந்து உள்ளே போகிறாங்க. அதை கேட்டு நம்ம முத்துவும் பார்த்திங்கன்னா அவர் பின்னாடியே போகிறாங்க. போயிட்டு என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா, மீனை வந்து எங்கே நான் போன எபிசோடில் பார்த்துருப்போம், மீனை வந்து பார்த்தீங்கன்னா ஒட்டி கேட்டிருப்பாங்க சிந்தாமணியோட பேசுறது. அதை வந்து பார்த்திங்கன்னா முத்துக்கிட்ட போய் சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மாதிரி உங்கள் அம்மா தான் என்னை தடுத்தாங்க, யாருக்குன்னா சிந்தாமணி அம்மாவுக்கும் உங்கள் அம்மாவுக்கும் ஏதோ லிங்க் இருக்குது போல். அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த மாதிரி வெளியே போகாமட்டா அந்த கொட்டை தடுக்கும்ன்ற மாதிரிலாம் இவன் தான் பேசியிருப்பாங்க நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி மீனை வந்து பார்த்தீங்கன்னா முத்திட்டு சொல்கிறாங்க. இதை கேட்டு முத்து வந்து ரொம்ப டென்ஷன் ஆகிறாரு. டென்ஷன் ஆகிட்டு இரு நம்ம இது சும்மா அவளோட இதை போய் நம்ம தட்டி கேட்டே ஆகணும்னு சொல்லிட்டு வெளியே போயிட்டு சொல்கிறாரு. இந்த மாதிரி அம்மாவுக்கு ஒன்றும் கையெலாம் ஒன்றும் பிடிக்கல, அவங்க ஏமாற்றிருக்காங்க. அப்புறம் கேட்குறாங்க, ஏன் அவங்க அம்மா ஏமாற்ற போகிறாங்கன்னு சொல்லி மனோஜ் கேட்குறாங்க. அதுக்கு முத்து என்ன சொல்கிறாருன்னா, இவங்களுக்கும் கொஞ்சம் லாபம் இருக்கும், அதை விட இன்னொருத்தவங்களுக்கு பெரிய லாபம் இருக்கும். அது யாருன்னு அப்போ தான் சொல்கிறாங்க. இதே மாதிரி பூ டெக்கரேஷன் பண்ணுறவங்க கொஞ்சம் பெரிய ஆள் வந்து பார்த்திங்கன்னா வெளியே இருக்காங்க. அவங்க வந்து பார்த்திங்கன்னா நம்ம அம்மாவுக்கு எப்படி லிங்க் ஆகிருக்காங்க, அவங்க சொல்லி தான் இவங்க இந்த மாதிரி செய்கிறாங்க. என்ன சொல்லியிருப்பாங்க, வெளியே போய் சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அவங்க யாரையும் மதிக்க மாட்டான்னு சொல்லி சொல்லியிருப்பாங்கன்னு சொல்கிறாரு முத்து. இதை கேட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம விஜய் வந்து பார்த்திங்கன்னா மறுக்கிறாங்க, நான்லாம் அதெல்லாம் மாதிரிலாம் பண்ணலை, நீ எப்படி சொல்கிற நான் பண்ணேன்னு சொல்லி சொல்லும்போது திடீர்னு நல்லா கேட்குறாங்க, எங்கள் எது பண்ணாலுமே உங்களுக்கு பிடிக்காது, உங்களுக்கு எப்படி கை கை பிடிச்சிருக்கும் போது மீனா கூட இருக்கும்னு நீங்கள் எதிர்பார்ப்பீங்க, உங்களுக்கு தான் பிடிக்கவே பிடிக்காது அவங்க எது செஞ்சாலும் சொல்லி கரெக்டாக கேட்குறாங்க சுற்றி. அதே மாதிரி நம்ம கேட்குறாரு, ஆமாம்மா உங்களுக்கு அண்ணி என்ன செஞ்சாலுமே பிடிக்காது, உங்களுக்கு எப்படி உடம்பு சரியில்லாதப்போ அண்ணி வந்து ஹெல்ப் பண்ணுவாங்கன்னு சொல்லி நினச்சிங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. நம்ம விஜயாவால் வாயை திறக்க முடியல, ரொம்ப ஸ்டன் ஆகிட்டு உக்காந்துட்ருக்காங்க. அண்ணாமலை கேட்குறாரு, விஜயா வயசுக்கு தகுந்த மாதிரி நடந்துக்கோ, இதுக்கப்புறம் இந்த மாதிரிலாம் பண்ணனா நான் சும்மாவே இருக்க மாட்டேன்னு சொல்லி நம்ம அண்ணாமலை சொல்கிறாரு. நம்ம விஜயாவால் பேசவே முடியல, ஒரு மாதிரி நின்றுட்டாங்க. அப்புறமா என்ன ஆகுது பார்த்தீங்கன்னா முத்து அங்கே போட்டு உடைக்கிறார். முன்னாடியே சொல்லியிருப்பார் இந்த மாதிரி டிரைவிங் கிளாஸ் ஆரம்பிக்க போகிறேன்னு சொல்லி, அதுக்கான பிட்டை வந்து பார்த்தீங்கன்னா இங்கே போட்டார். இந்த மாதிரி நான் டிரைவிங் கிளாஸ் ஆரம்பிக்க போகிறேன்ப்பா, அதுக்கு என்ன பண்ணணும்னா வெளியே ஓட வச்சா போதும், அதை வச்சு எல்லோரும் வருவாங்கன்னு சொல்லி சொல்லும்போது நம்ம பார்லர் அம்மாவுக்கு ஒரே பொறாம என்ன சொல்கிறாங்கன்னா, அங்கே வெளியே போர்டு போட்டால் கமர்ஷியல் இடமாயிடுங்க, கமர்ஷியல் இடமாயிடுச்சுன்னா அந்த கரண்ட்டு பில்லும் வந்து பார்த்தீங்கன்னா ஜாஸ்தியாகும், ஏன்னா கடை வந்து பார்த்திங்கன்னா கரண்ட்டு பில்லாம் ஜாஸ்தியாக கேட்பாங்கன்னு சொல்லி நம்மளுக்கு தெரியும். அது மாதிரி சொல்கிறாங்க. அப்போ என்ன சொல்கிறாருன்னா அண்ணாமலை, அதெல்லாம் இல்லை, அவன் போர்டு வச்சுக்கிட்டோம், கரண்ட்டு பில் அதிகமாக வந்தால் அவனே கட்டிக்கிட்டோம், அதெல்லாம் பிரச்சனை இல்லைன்னு சொல்லி சொல்கிறாங்க. நம்ம விஜயோட வார்த்தை எதுவுமே எடுபடல. அப்புறம் மீனா கேட்குறாங்க, எப்படிங்க அது இவ்வளோ கரெக்டாக சொன்னீங்கன்னு சொல்லும்போது அப்போ முத்து சொல்கிறாரு, நான் தான் சொன்னேன்ல கரெக்டாக நேரம் வரப்போ நான் கரெக்டாக பண்ணுவேன்னு சொல்லி சொல்கிறாரு. அப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரம் கழிச்சு மீனை வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்த வருமானத்தை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம முத்துக்கிட்டு கொடுக்குறாரு. அந்த முத்து வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே அவங்க பேக்கெட் வச்சுக்கிறாரு. மீன் என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்களே வச்சுக்கணும்னு சொல்லி நினச்சா நீங்கள் எங்கள் பேக்கெட் வச்சுக்கணுங்க, நான் சொல்கிறேன் மீனான்னு சொல்லிட்டு அப்புறம் மறுநாள் காட்டுறாங்க. அவர் வந்து பார்த்திங்கன்னா குட்டி போட்ட பூனை மாதிரி நடந்துக்கிட்டே இருக்கார். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம கேட்குறேன், ஏன்டா இப்படி வந்துகிட்டே இருக்க, ஒரு இடத்துல உட்காரன்னு சொல்லும்போது இப்போ சவாரி எதுவும் வரலன்னு கேட்கும்போது, இல்லைப்பா எல்லாம் வந்துச்சு நான் வேணான்னு சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. அப்புறம் பார்த்திங்கன்னா ஒருத்தர் வர்றாரு. அவர் யாரும் பார்த்திங்கன்னா இந்த பேங்க் மேனேஜர்னு சொல்கிறாங்க. அவர் வந்து என்ன சொல்கிறாருன்னா, இந்த மாதிரி நம்ம முத்து வந்து பார்த்திங்கன்னா அப்ளை பண்ணியிருப்பாரு. இந்த பிஸ்னஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா தனியாக ஒரு அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுவாங்க. அப்படி க்ரியேட் பண்ணால் அதில் வர லாபம் மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா அந்த அக்கௌண்ட்டுக்கு போயிடும். அப்படி போனால் வந்து பார்த்திங்கன்னா ஐடி ஃபைல் பண்ணுறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஐடினா ஒன்றும் இல்லை, இந்த மாதிரி டேக்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஃபைல் பண்ணுறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். தனியான அமௌண்ட் அந்த பிஸ்னஸ்க்கு மட்டும் வந்துச்சுன்னா அதனால் தனியாக வந்து ஃபைல் பண்ணுவாங்க.
அதான் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி அக்கௌண்ட் ஒன்று ஓப்பன் பண்ணியிருக்கேன்னு சொல்லுவாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா, அவர் வந்து பார்த்தீங்கன்னா கிரெடிட் கார்டும் அப்புறமா வந்து பேங்க் புக்கும் கொடுத்துட்டு போவாங்க. இதை பார்த்து நம்ம மீனா ரொம்ப கண் கலங்குறாங்க, ரொம்ப அழுகுறாங்க ஆனந்தத்தில். அப்புறம் இதை பார்த்து எப்படி நம்ம விஜய்க்கு அப்படியே புகையுது பின்னாடி. அதே மாதிரி தான் போயிட்டுருக்கோம். அப்புறம் என்ன சொல்லுவாருன்னா, நம்ம முத்து இந்த மாதிரி நான் ஜிஎஸ்டி நம்பரும் வாங்க போகிறேன். நம்ம ஆடிட்டர் சொன்னார் 20 லட்சத்துக்கு மேலே இன்கம் வந்துச்சுன்னா ஜிஎஸ்டி நம்பர் வேணும். அப்போ தான் நம்ம டேக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கட்ட முடியும். அதை போய் நான் நாளைக்கு இன்னும் வாங்கிடுறேன்னு சொல்கிறாரு. அதோட பார்த்தீங்கன்னா இன்றைக்கான எபிசோட் முடிஞ்சிருக்கும். இதுக்கப்புறம் என்னோட ப்ரெடிக்ஷன் தான். என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, வழக்கம் போல் நம்ம அண்ணாமலை வாரமானா அந்த ஸ்கூலுக்கு போவார், நமக்கு தெரியும். அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் பார்த்தீங்கன்னா முத்து வந்து பார்த்தீங்கன்னா காரில் கூப்பிட்டு போயிட்டு இறக்கி விடுறாரு. இறக்கி விடும்போது பார்த்தீங்கன்னா நம்ம ரோஹிணியோட ஃபஸ்ட்டு பையனை பார்க்குறாங்க அவங்க பாட்டியோட. அவங்க பார்த்தீங்கன்னா ஸ்கூலில் விட்டு போகிறாங்க. அது வந்துருக்காங்க. அவங்க போய் பார்க்குறாரு. நம்ம முத்து பார்த்துட்டு, ஏங்க நீங்கள் என்ன பண்ணுறீங்க? அது இல்லைப்பா, என்னோடய பொண்ணு வந்து இங்கேயே வந்து செட்டில் ஆகிட்டா, அதனால தான் நாங்கள் இங்கே ஸ்கூல் மாறிட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டு வந்து பார்த்தீங்கன்னா முத்து என்ன சொல்கிறாருன்னா, சரிங்க நான் உங்கள் பொண்ணை பார்த்து பேசலான் இருக்கேன். இது பண்ணது எல்லாமே தப்பு தான். எனக்கு தோணுச்சு எங்களுக்கு அவங்க துபாயிலேருந்து திரும்பி வரவே மாட்டாங்கன்னு சொல்லி. அதனால தான் நான் வந்து நாங்கள் த்ரிஷை தத்தெடுக்கிறேன்னு சொல்லி நாங்கள் கேட்டோம். அவங்க பார்த்து நான் கண்டிப்பாக மன்னிப்பு கேட்டே ஆவேன். அதுக்கு முன்னாடி உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டேன்னு சொல்லி முத்து சொல்கிறாரு. இதை கேட்டு இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, சரிப்பா என் பொண்ணுக்கிட்ட நான் கேட்டு சொல்கிறேன்னு சொல்லி மழுப்புறாங்க. மழுப்பிட்டு என்ன போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அந்த ஆயா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பார்லம்மாவுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. இந்த மாதிரி முத்து பார்த்துட்டான்னு கேட்டானா, நீங்கள் இங்கே சொல்லும்போது நான் எல்லாமே சொன்னேன். இந்த மாதிரி என் பொண்ணு இங்கே வந்துட்டான்னு சொல்லி வச்சுருக்கேன். இப்போ என்ன பண்ணுறதுன்னு பார்லாமா சொல்கிறாங்க. பார்லாமா வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, நீ தான் சொன்னல என்னோடய பொண்ணு ஒத்துட்டு தான் பார்க்க சொல்லுன்னு சொல்லி, நான் அவங்கள பார்க்க விருப்பம் இல்லைன்னு சொல்லிவிடு. அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா அவங்க யோசிக்கிறாங்க. அதோட நாளைக்கான எபிசோட் முடியும் நான் நினைக்கிறேன். நீங்கள் சொல்லி மறக்காமல் இந்த வீடியோக்கு லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுறேங்க. அது வரைக்கும் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. அடுத்த வீடியோ வரைக்கும் நன்றி, பாய்.